மார்க் வால்பர்க் நடிப்புல ஒரு பக்காவான ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கிற ஃபிளைட் ரிஸ்க் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் டப்பிங்கோட பிரைம் வீஸ்ல ரெண்டல் அவைலபிளா இருக்கு. இந்த திரைப்படம் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோல பார்த்துடலாம். இந்த படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு படத்துல ஒரு பெரிய பிசினஸ் மேனோட அக்கௌண்டன்ட். ஸோ அவன் தான் அவன் பண்ண இல்லீகலான எல்லா விஷயங்களுக்கும் சாட்சி. அவனை நம்ம ஹீரோயின் கைது பண்ணி சேஃபா கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கணும். இதுக்காக இவங்க ஒரு சின்ன ஃப்ளைட்ல இப்போ டிராவல் பண்ண போறாங்க. அந்த ஃப்ளைட்டோட பைலட்டா வராரு நம்ம மார்க் வால்பர்க். ஸோ இவரை பொறுத்தளவுக்கு அந்த பிசினஸ் மேன் அனுப்பி விட்டுருக்கக்கூடிய ஏஜென்ட்டுங்க. ஸோ அந்த அக்கௌண்டண்ட்டை கொலை பண்ணதுக்காக வந்திருக்காரு. இவங்க 3 பேருக்குள்ள இதுக்கப்புறம் அந்த ஃப்ளைட்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் அந்த படத்தோட மொத்த கதையுமே. ஃபர்ஸ்ட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்தோட டூரேஷனே ஒரு 1.5 ஹவருக்குள்ள தான் வருது. ஒரு சூப்பரான நல்ல ஆக்ஷன் த்ரில்லர் மூவி தான். ஒரு 3 கேரக்டர்ஸ் பிளைட்டுக்குள்ள வச்சு அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா எடுத்துட்டாங்க. மார்க் வால்பர்க் இந்த படத்துல ஒரு வில்லனா நடிச்சிருக்காப்ல. அது இந்த படத்துல அந்த கேரக்டர் அவருக்கு சூட் ஆகலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல். மேலும் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல அந்த தொப்பிலாம் பறந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரியான கேரக்டரா தான் இந்த படத்துல டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டர் கண்டிப்பா எனக்கு ஏத்துக்கிற மாதிரி இல்ல. ஆக்ஷன் சீக்வன்ஸ் இந்த படத்துல அந்த ஃபிளைட்டுக்குள்ள நிறைய வருது. ஆனா அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாத்துலயுமே லாஜிக்கல் அடி வாங்குதோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பா வரலாம். மத்தபடி அந்த லாஜிக்கெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு நல்ல நீட்டான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவிப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பார்க்கலாம். நீங்க மார்க் வால்பர்க்காக பாக்குறீங்க அப்படின்னா அந்த கேரக்டரை கரெக்டா யூஸ் பண்ணிக்கல அப்படிங்கறதுனால கண்டிப்பா அந்த படம் ஒரு டிசப்பாயிண்டா தான் இருக்கும். ஸோ முடிஞ்சா கண்டிப்பா ஒரு ஒன் டைம் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு ஆவரேஜான ஆக்ஷன் த்ரில்லர் மூவிங்க. தமிழ் டப்பிங் நல்லாவே பண்ணியிருக்காங்க.